வணக்கம் ரோலி. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம். இன்று காலை தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அதே போல் இன்றைய இரவு திருவிழா எப்படி நடைபெறுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதோடு பார்த்து 100க்கும் மேற்பட்ட பறவை காவடிகள், ஆட்ட காவடிகள் என்பதை வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் படைத்துள்ள இந்த தேர் திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இருந்தது. அதே போல் இரவுலையும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இப்போ வருகை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரி வாங்கோ, இந்த திருவிழா எப்படி நடைபெறுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கணும். பாருங்க, பறவை காவடியும் இப்போ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இன்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் நினைக்கிறோம். இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக தேர் திருவிழா நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் இரவு திருவிழா, அதாவது தேரடி திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழா இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா ஆட்டக்காவடிகளும் வந்திருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பறவை காவடியும் அங்கே வந்து கொண்டிருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா பஜனைகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, அதிகளவான ஆட்ட காவடிகள் இப்போ வந்து கொண்டிருக்குது நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, இந்த இடமே முழுக்க வந்து பக்தர் கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்திருக்குது. இப்போ கிரகம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம்.
என்னதான் என் செய்யும் என நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசரில் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண் முன்னே வந்து தோன்றினே என்று முருகப்பெருமான் அன்னதான கந்தன் கல்லோடை கந்தன் காவடி கந்தன் கல்யாண கந்தன் கற்பூர கந்தன் அவனை சொல்லலாம் என்றால் அப்படியே துகம் இப்போவே இருக்கோண்டே கற்பூர கந்தன் அவன் இன்றைக்கு ரத உற்சவம் தேருற்சவம் இடம்பெற்றிருக்கின்ற காலமே மக்கள் அலை அலையாக கண்கொள்ளா காட்சியாக வந்து பகல் தேருற்சவம் நடைபெற்றுள்ளது. நாளை காலை தீர்த்தோற்சவம். அந்த வகையில் செல்வச்சன்னதி கந்த பெருமான் ஞானவேலாக தேரில் ஆரோகணித்து அதேவேளை விநாயக பெருமான் ஒரு தேரிலும் சண்முக பெருமான் ஆறுமுக பெருமான் வள்ளி தேவசேனா சமேத சண்முக பெருமான் என்னும் ஒரு தேரிலும் ஆரோகணித்து அருளாட்சி செய்தனர். அந்த வகையில் நல்லூர் கந்த பெருமான் அலங்கார கந்த நல்லூரில் தேர் உற்சவத்திற்கு ஆறுமுக பெருமான் தான் எழுந்தருள்வார். அந்த வகையில் இங்கே வேல் பெருமான் தான் பிரதான தேரில் எழுந்தருளி அருளாட்சி செய்தார். மரங்களை நீக்கி இன்றைக்கு அடித்தல் தொழில் உங்கள் ஆசை பொறாமை வஞ்சனைகளை நீக்கி அருளாட்சி செய்கிறார். அந்த வகையில் தேங்காய் உடைப்பதும் அதே தத்துவத்தை தான் கொண்டுள்ளது. அந்த வகையில் சிலர் தேங்காய்கள் அந்த மக்களுடைய மலங்களை நீக்கி பெருமான் அருளாட்சி செய்கிறார். இரவு முழுப்பதும் அடியார்கள் வீதி முழுக்க நித்திரை செய்து இங்கே வந்து தங்கி இருந்து யாத்திரை தலமாக தங்கி இருந்து இன்றைக்கு இந்த உற்சவத்தை கண்டு கழித்தது பெரியபடியும். அந்த வகையில் செல்வச்சன்னதியில் வேல் பெருமான் மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ளார். அதேபோல நல்லூர் கந்தசாமி கோயிலிலும் வேல் பெருமானே எழுந்தருளியுள்ளார். அந்த வகையில் உஷன் கந்தசாமி கோயிலும் வேல் பெருமான் தான் எழுந்தருளியுள்ளார். அதேபோல திக்கில் கந்தசாமி கோயிலும் வேல் பெருமான், அதேபோல தொண்டமனாறு தொட்டில் கந்தசுவாமி கோயிலிலும் வேல் பெருமானே எழுந்தருளியுள்ளார். அந்த வகையில் இப்பிரதேசத்தில் இன்றைக்கு முருகப்பெருமான் இங்கே தேரில் வரும்பொழுது என்னுடைய அண்ணர் நடிகாட்டு பிள்ளையாரில் கட்டுத்தேரில் இன்றைக்கு அவர் இன்றைக்கு எழுந்தருளி வந்துள்ளார். நடிகாட்டு பிள்ளையார் ஒளிகண்டி இருப்பமுளை சித்தி விநாயக பெருமானுடைய ரதோற்சவத்தை கண்டுள்ளனர். அந்த வகையில் இரவு காவடி நேற்று இரவு 1 மணிக்கும் காவடி வந்து மணி அப்போ இரவு 1 மணிக்கு நேற்றைக்கும் காவடிகள் முரசொலி உடுப்பு எங்களோட கபில் நாதேஸ்வரம் எங்களோட கலை பண்பாட்டு கலாச்சாரத்தோடு இந்த கரகம் வந்திருக்கு பாருங்க. எங்களோட பண்பாட்டு பறைசாற்றக்கூடிய கரகம் வேப்பில கரகம் வந்திருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த கரகம் பாருங்க. அந்த மாதிரி எங்களோட பண்பாட்டு கலாச்சாரத்தை இரவிருவா நடந்துகிட்டு ஒரு இது அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இந்த உற்சவம். அந்த வகையில் இந்த தொண்டை வரைக்கும் இங்கே கரகம் வந்திருக்கு. வேப்பமில் கரகம் வந்திருக்கு முருகப்பெருமானுக்கு. எல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் ஆற்றங்கரையில் இருந்து அடியார்களுக்கு அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் வேலோடு. இந்த வகையில் இங்கே அன்றைக்கு ஆவணி மூல நாளன்று திருமணங்கள் வெளிநாட்டு நபர்களுடைய திருமணத்தை நிறைவேற்றி வச்சிருக்கான். அப்படி அவன் திருமணத்தை நிறைவேற்றுவதும் மட்டுமன்றி குழந்தை பேரும் அளிக்கிறான். அதே போல் இந்த சாதக சம்பிரதாயங்கள் எல்லாம் இங்கே இல்லை. அவன் நேரடியாகவே தாலியை ஏற்றுறான். இது இந்த வேறு மண்டபங்களில் அக்னி சாட்சியாக சபையோர் சாட்சியாக தான் திருமணம். இங்கே அவன் வள்ளி முன்னால் வேல் பெருமான் முருகப்பெருமான் அவனது கண்முனையில் அவனால் தாலி ஏறுது. அந்த வகையில் அவன் முன்னிலையில் இடம்பெறும் திருமணங்கள் மனநீக்கமோ தாபரிப்பன்ற நீதிமன்றங்களில் செல்வது மிக 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 அரிது. புள்ளி விவர ரீதியாக என்னுடைய ஒரு சட்டத்திறனி அவர்கள் கலந்துரையாடும் பொழுது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பாருங்க, அதிகளவான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னும் தொடர்ச்சியாக வந்து காவடிகள் வந்து கொண்டிருக்கிறது.